இயக்கத்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உறுப்பினர் இல்லாத, அது மட்டும் இல்லை 2021 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளரை இரட்டை இலை சின்னத்தை எதிர்த்து போட்டியிட்ட ஒரு நபர், சூரியமூர்த்தி என்கின்ற ஒரு நபர், தேர்தல் ஆணையத்திலே கொடுத்த மனுவின் மீது அதை பரிசீலனை செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் விசாரித்து பரிசீலனை செய்யுங்கள் என்று சொன்ன அடுத்து இன்றைக்கு நடைபெற்ற தேர்தல் ஆணையத்தினுடைய விசாரணையிலே இன்றைக்கு தேர்தல் ஆணையம் அஇஅதிமுகவிற்கு இரட்டை இலையை ஒதுக்கியது செல்லாது என்று தொடரப்பட்ட வழக்கு. இதை தொடர்ந்தவர் சூரியமூர்த்தி என்பவர். அவர் OPS உடைய பினாமி என்று கூறப்படுகிறது. இது தொடர்பாக டெல்லியில் உள்ள தலைமை தேர்தல் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி வாதாடினார் அஇஅதிமுகவினுடைய முன்னாள் சட்டத்துறை அமைச்சரும் வழக்கறிஞருமான திரு CV சண்முகம் அவர்கள். அவர் குறிப்பிடுகையில், இந்த சூரியமூர்த்தி என்பவர் அஇஅதிமுக உறுப்பினரே அல்ல என்றும், எம்ஜிஆர் பெயரில் ஒரு கட்சி ஆரம்பித்துக் கொண்டு 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக வேட்பாளர்களே எதிர்த்து போட்டியிட்டவர் என்றும், ஆகவே அவர் இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புவதற்கு எவ்வித தார்மீக உரிமையும் இல்லை என்று ஆணித்தரமாக வாதங்களை வைத்தார். மேலும் அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தெருவில் வருவோர் போவோரெல்லாம் அலைக்கழிக்க கூடாது என்றும், இதற்கு ஒரு முடிவை தேர்தல் கமிஷனும் கோர்ட்டும் காண வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். அவருடைய வாதங்களை கேட்டறிந்த தேர்தல் கமிஷனும் உடனடியாக எதிர்த்தரப்பை அழைத்து, உங்களுடைய புகாருக்கு என்னென்ன ஆதாரங்கள் இருக்கின்ற என்று அந்த ஆதாரங்களை உடனடியாக சமர்ப்பித்து அவற்றையும் எதிர்த்தரப்பிற்கு வழங்க வேண்டும் என்றும் கடுமையாக எச்சரித்துள்ளது. நம்முடைய கருத்து என்னவென்றால், அஇஅதிமுக என்ற மாபெரும் மக்கள் இயக்கத்தை தெருவில் வருகின்றவர்கள் பினாமிகளெல்லாம் தொடர்ந்து தொந்தரவு செய்வதற்கு ஒரு முடிவு கட்டும் விதமாக இந்த சூரியமூர்த்தி போன்றவர்களுக்கு மிகப்பெரிய அபராதத்தையும் தண்டனையையும் விதிக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. தொடர்ந்து இணைந்திருங்கள் பேச்சுரிமை யூடியூப் சேனலுடன். Please subscribe the channel.